டைம் எடுத்துக்கும். காலையில் நாங்கள் ஒரு 3:30 3:40 சொன்னால் கரெக்டாக எங்களுக்கு முடிக்கிறதுக்கு 12:30 ஆகிடும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அப்புறம் லஞ்ச் முடிக்கிறதுக்கு 12:30 மணி ஷார்ப்பாக எங்களுக்கு முடியும். அதுக்குள்ளேயே எல்லாமே அதுக்கு அந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிடுவோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு உள்ளே வந்திருக்கோம். இங்கே ஒரு சின்ன கடை தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர்நூனில் வந்து இந்த ஏரியாவை வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கிற ஐடி பீப்புள்ஸ் மொத்தமும் வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் வீக் எண்டில் வந்திருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வீக் டேஸில் வந்தீங்கன்னா இன்னும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். என்ன சொல்கிறது, கடையை சுற்றி அவ்வளோ பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்னென்ன வெரைட்டி ரைஸ் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, பிரிஞ்சி, லெமனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், தேங்காய் சாதம் இருக்குது. அப்புறம் வந்து நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி வச்சுருக்காங்க. சிக்கன் பிரியாணி வந்து 100 rupees. வெரைட்டி ரைஸ் ஃபுல்லாமே எல்லாமே 40 ரூபா தான். இதுக்கு சைட் டிஷ்ஷே வந்து முட்டை மட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் வத்தல் அதெல்லாம் இருக்குது. என்ன சொல்கிறதுனா ஒரு சூப்பராக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வீக்கெண்டுன்றதுனால நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா வீக்கெண்டு இன்னும் ஒரு சில ரைஸ் கொண்டு வரலான்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம், போய் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்கிறாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் பேர் வந்து ராமமூர்த்தி. கடை வந்து ஆர்கேஎன்எம் ஃபுட் சென்டர்னு இங்கே இருக்கிறோம். நாங்கள் ஒரு 13 வருஷமாக இந்த இடத்துல கடை போட்டுருக்கோம், கண்டினியூஸாக. அப்புறம் ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி வெரைட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு போட்டுருக்கோம். எல்லா வெரைட்டிஸும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னால் இது ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்கும். கோதுமை ரவா, ராகி சேமியா, அந்த மாதிரி கம்பு சேமியா அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி யூஸ்வலி இட்லி, தோசை, பொங்கல், பூரி, இடியாப்பம், வடகரி அதெல்லாம் இருக்கும். லஞ்சில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த வெரைட்டி கம்மி தான், பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெரைட்டிஸ் இருக்கும். வெஜ் பிரியாணி, சாம்பார் சாதம் சேர்த்து எல்லாமே. அது சிக்கன் பிரியாணி இருக்கும், அப்புறம் வெஜ் பிரியாணி இருக்கும், மீல்ஸ் இருக்கும். மீல்ஸுக்கு சிக்கன் குழம்பு நார்மலாக இருக்கும், இல்லை மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் சாம்பார், ரசம், மோர் குழம்பு எல்லாமே மீல்ஸுக்கு வந்துடும். இப்படி எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலான ப்ரைஸ் தான் இருக்கும். லோஸ்ட் ப்ரைஸ் தான். மீல்ஸ் வந்து 60 ரூபா போடுறோம். வெரைட்டி ரைஸ் எல்லாம் 40 rupees தான். 40 rupees போடுறோம். சிக்கன் பிரியாணி 100 ரூபா தான் போடுறோம். மீல்ஸ் எல்லாம் நார்மலான லோஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். இவ்வளோ வெரைட்டிஸ் சமைக்கிறீங்க, எவ்வளோ டைம் ஆகுது? எங்களுக்கு டைம் எடுத்துக்கும். காலையில் நாங்கள் ஒரு 3:30 3:40 சொன்னால் கரெக்டாக எங்களுக்கு முடிக்கிறதுக்கு 12:30 ஆகிடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அப்புறம் லஞ்ச் முடிக்கிறதுக்கு 12:30 மணி ஷார்ப்பாக எங்களுக்கு முடியும். அதுக்குள்ளேயே எல்லாமே அதுக்கு அந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிடுவோம். இல்லை, சமைக்கிறது எங்கள் வீட்டில் தான், அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க. மற்றபடி கொஞ்சம் ஹெல்ப்புக்கும் ஒரு ஆள் வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாமே நாங்கள் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் தான். மேக்ஸிமம் 99% ஓன் ப்ரிப்பரேஷன் தான் எல்லாமே. ஆமாம், எல்லாம் ஹோம் ஃபுட் மேலே அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். நேட்டிவ் வந்து இங்கே இல்லை. நேட்டிவ் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வரும் நேட்டிவ். நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட அவர் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 4 வயசுல இங்கே கூப்பிட்டு வந்தேன். அதுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். எல்லா பசங்க படிச்சது எல்லாமே இங்கே. கொஞ்ச நாள் வந்து நான் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். அது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த எப்படி வியாபாரத்தை பண்ணுறது, எப்படி தரமாக கொடுக்குறதுன்றதை வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் எந்த ஃபீட்பேக்கு எதுவும் எனக்கு வரல. இப்படி இருந்தால் அது சரி பண்ணுறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்குது. எப்படின்னா எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குங்க ஹோட்டல் பிஸ்னஸ்? இல்லை, நான் ஒர்க் பண்ணதே அங்கே தான், அதில் தான் ஒர்க் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதை நான் பண்ணினேன். நான் ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15-16 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சரி இதை பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச தொழில் செய்கிறது வந்து நல்லது தானே. கிட்டத்தட்ட 14 இயர்ஸ். இதோட 14வது வருஷம் இந்த கரண்ட்ல இருக்கு. ஆமாம், 14வது வருஷம் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இங்கே இருக்க அத்தனை கெஸ்ட்டுமே வந்து எல்லாமே எங்களுக்கு ரெகுலர் கெஸ்ட் தான். ஏன்னா நம்ம கடைக்கு தேடி வர கெஸ்ட் தான். அதுதான், அதனால தான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம். நம்ம கொடுக்குற அந்த தரம், அவங்க வர கெஸ்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்ற அந்த கான்செப்டில் தான் பண்ணிட்டு. டைமிங் காலையில் 7:30 8 o'clock டிஃபன் ஆரம்பிச்சிடும். பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறது ஒரு 11 o'clock ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்து 1 hour பிரேக், 12:30 லஞ்ச் ஆரம்பிச்சிடும். அது லஞ்ச் முடியறதுக்கு அப்படி 3 o'clock வரைக்கும் இருக்கும். ரெஸ்ட்ன்றதே கிடையாது. என்ன நாங்கள் இப்போ போனால் திரும்பி நாளைக்கு உண்டானது அரிசியை ஊற வைக்கணும், காய்கறி க்ளீன் பண்ணணும் இருக்கும். அப்படியே கண்டினியூஸாக நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு சண்டே எப்பவுமே கடை லீவு, கவர்மெண்ட் ஹாலிடேனா கடை போட மாட்டோம். ஏன்னா அந்த கிடைக்கிற கேப்பில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். சண்டே எப்பவுமே ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட். லொக்கேஷன் வந்து ஆர்ஆர் டவர் நேர். ஆர்ஆர் டவர் தான் அந்த பில்டிங் தான். ஆர்ஆர் டவர் இல்லைன்னா இபி பில் செக்ஷன் ஆஃபீஸ், இபி ஆஃபீஸ்.
இதுதான் அதனோட லொக்கேஷன். எஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உள்ள இபி ஆஃபீஸ் ஆப்போசிட்ல கரண்ட் பில் கட்டுற ஆப்போசிட் லொக்கேஷன். இல்லைன்னா ஆர்ஆர் டவர் 1 and 2 பக்கத்துலேயே நேர் அங்கே வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நம்ம கடையை லொக்கேஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு பீட்ரூட் சாதம் மிஸ் ஆச்சு. அப்புறம் வந்து நார்மலாக கீரை சாதம் இருக்கும். இன்னும் 2 வெரைட்டி பீட்ரூட் சாதம் இல்லை இந்த புளி சாதம் போடுவோம், அது மிஸ் ஆயிடுச்சு. மேங்கோ ரைஸ் போடுவோம், இந்த சீசனல் ஃப்ரூட் ரைஸ் போடுவோம், அது இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. 2 வெரைட்டி மட்டும் மிஸ் ஆயிடுது. இப்போ கொஞ்சம் வெயில் சீசன். ஆமாம், லீவு டைமு கொஞ்சம் நேற்றுக்கு லீவு நாளைக்கு லீவு அப்படின்றதால கொஞ்சம் அவங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் லீவ் கிடைச்சா எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. அதனால அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கும் வியாபாரம். நார்மலாகவே இந்த வெயில் சீசனால கொஞ்சம் வியாபாரம் பிஸ்னஸ் டல்லாக தான் இருக்கும். மற்ற நாள்லாம் வியாபாரம் நல்லா இருக்கும். மக்களே ஃபைனலாக வந்து நானுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் வெரைட்டி ரைஸ் வந்து வாங்கலை. ஐ மீன் எனக்கு பிடிச்ச வெரைட்டி ரைஸ் வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஐ திங்க் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 தான் ஆகுது. எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் சாம்பார். மேக்ஸிமம் வெரைட்டி ரைஸ்னால நான் அதான் ட்ரை பண்ணுவேன், ஃப்ரிட்ஜ் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அது எல்லாமே சீக்கிரம் க்ளோஸ் ஆகிடுச்சு. 1.5 hours க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் இன்னும் 2 ரைஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தேன், நான் பிரியாணி மட்டும் தான் வாங்கியிருந்தேன். பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு ஹோம்மேட் ஸ்டைலில் இருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி குவான்டிட்டியும் நல்ல குவான்டிட்டி இருந்துச்சு. நீங்கள் கிண்டி சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.